ஓம் சாய்ராம். நம்ம சாய் சச்சரித்திரத்துல இல்லாத பல விஷயங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல டாக்டர் வினித் சித்ரிலி அவங்களோட புக்ல இருந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த பக்தரோட பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜாராம் சீதாராம் கபாடி. இவங்க ஷிரடியில 1914 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்ததுலேருந்தே பாபா கூட துவாரகா மாயில தான் அதிக நேரம் இருப்பாங்களாம். இவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா துவாரகா மாயில கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்களாம். இவங்க பாபா கூட தான் இருந்திருக்காங்க, பாபா கூட தான் வளர்ந்துருக்காங்க, விளையாண்டுருக்காங்க, பாபா தான் வளர்த்துருக்காங்க, பாபா கூடயே விளையாடுவாங்களாம். துவாரகா மாயில தான் முழுக்க முழுக்க அவங்க பாபா கூட இருந்திருக்காங்க. ஷிரடியில அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்க லேடிஸ்லாம் துவாரகா மாயில கொண்டாந்து பாபா கிட்ட அவங்களோட குழந்தைங்க எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். பாபா கிட்ட தான் நிறைய குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க. இந்த ராஜாராம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ஷிரடியில ஒரு மராத்தி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ராஜாராம் பாபா கூட ரொம்ப நேரம் இருப்பாங்களாம். பாபா அவரை கண்பத் அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாராம். ஒரு நாள் இந்த ராஜாராம் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தலையில ஒரு கட்டி இருந்திருக்கு. அந்த கட்டி பாத்தீங்கன்னா தலையிலேருந்து கண்ணுல இருந்து மூக்கு வரைக்கும் அது அவ்வளோ பெரிய கட்டியா இருந்திருக்கு. இதை பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப பயந்துருக்காங்க. பயந்துட்டு ஷிரடியில அந்த நேரத்துல மும்பையை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த கட்டியை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கட்டியா அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது ஒரு எலும்போட வளர்ச்சி, அதனால இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். அதுவும் இந்த ஆப்ரேஷன் ஷிரடியில பண்ண முடியாது, மும்பையில தான் பண்ண முடியும். நீங்க மும்பைக்கு கூட்டிட்டு வாங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட, என் அப்பாவுக்குமே இந்த மாதிரி தான் கட்டி இருந்திருக்கு, தலையில இருந்து இதே மாதிரி பெரிய கட்டியா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதை நீங்க உடனே சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம துவாரகா மாயில பாபா கிட்ட கொண்டாந்து அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. எப்பயுமே காலையில விட்டுட்டு சாயங்காலம் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஒரு நாள் அந்த குழந்தை எப்பவும் வர நேரத்துல வீட்டுக்கு வரவே இல்லையா. இவங்க உடனே துவாரகா மாய் போயிருந்திருக்காங்க. பாபா கூட அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த குழந்தைய வெளியில தூக்கிட்டு பலார்னு அரைஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைய அரைஞ்ச உடனே பாபா அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ அடிக்காத, இவர் உன்னோட தந்தை தான், இவர் பையனா பிறந்திருக்காரு, உன்னோட அப்பா தான் இந்த குழந்தையா இந்த ஜென்மத்துல பிறந்திருக்காரு, உன்னோட அப்பா என்னோட நெருங்கிய சிநேகிதன், இனிமே இந்த பையனை நீ அடிக்க கூடாது, உன்னோட அப்பாவா நினைச்சு இந்த பையனை நீ பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுகையா தாங்க முடியலையா, உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் வியாழக்கிழமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலையில பாபாவோட போட்டோவை எடுத்து வச்சு பாபாவோட போட்டோல சந்தன குங்குமம்லாம் வச்சு பாபாவுக்கு ஆரத்தி பாடிட்டு அந்த குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு பாபாவோட பேரை சொல்லி அந்த உதியை எடுத்து அந்த குழந்தை நெத்தியில பூசி விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்காங்க, அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டுருக்காங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை தலையில இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டி, அதை ஃபுல்லா சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட அந்த தலையில இருந்த கட்டி தன்னாலவே சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா அவங்களுக்கு இருந்திருக்கு. இது பாபாவால தான் நடந்தது, ஏன்னா பாபா தான் இது முன் ஜென்மத்துல உங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அவங்க பாபா மேல நம்பிக்கையோட உதிய பூசின அந்த தருணத்திலே அவங்களோட கட்டி, அவ்வளோ பெரிய கட்டி, ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் டாக்டர் சொன்ன அந்த கட்டி முழுக்க முழுக்க சரியாயிடுச்சான். அதுக்கப்புறம் அவங்க பாபா மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை பக்தியோட இருந்திருக்காங்க. அந்த பையன் பாபாவோட மகா சமாதிக்கு முன்னாடி பாபா பார்க்கும்போது பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட, நீ டாக்டர் ஆகணும், டாக்டருக்கு நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் பாபா சொன்ன மாதிரியே அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஷிரடி சாய்பாபாவோட சன்ஸ்தான் அந்த ட்ரஸ்ட்ல ஒரு பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காங்க. 1983 வருஷம் இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே பாபாவோட ஆசீர்வாதத்தோட தான் நடந்திருக்கு. பாபா கூட வாழ்ந்த அந்த குழந்தை பின்னாடி டாக்டர் ஆகி அதே சன்ஸ்தான் ஷிரடி சன்ஸ்தானத்துல பிரசிடென்ட்டாகவும் அவங்க இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுக்கு பாபா செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இன்னைக்கு படிச்ச உடனே அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு சாய்ராம். இந்த மாதிரி பாபா சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாபாவோட மகா சமாதிக்கு முன்னாடி சாய்பாபா கூட வாழ்ந்த பக்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பாபா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களுக்குலாம். அது எல்லாமே நம்ம சாய் சச்சத்துல இல்லாத விஷயங்கள். இதை நான் அவங்க கூட படிச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன். பாபாவோட அற்புதங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பாபாவோட அந்த ஒரு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்திருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய கட்டி குணமான அந்த அற்புதத்தை பாருங்க. இதுதான் நம்ம சாய்பாபா. பாபாவை நம்பின பக்தர்களுக்கு என்னைக்குமே பாபா கூடவே இருப்பாங்க. அதனால எப்பயுமே பாபாவை நம்புங்க. பாபாவோட இணைந்து இருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.